नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नमने नमो आचार्य पादाय निदाय कृपपदायिने गौरगदामदाय नगर ग्रामदारिणे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नमने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्णा हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रेयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुद सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति मैत्रिकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय सर्वशास्त्राभिपीयूषा सर्ववेदैकसत्फला सर्वसिद्धान्तरत्नाट्य सर्वलोकैकतृप्ता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभु कलितुवन्दोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तुते मत्येकबन्धो मत्सङ्गिन् मत्कुरो मन्महातन मत्निस्तार्य मद्भाग्य मदानन्द नमोऽस्तुते असाधु साधु तदायिन् अधिनोच्चताः स्थाना पुंसिन् पुंस कासिन् मापुरेना हृत्कण्डये स्फुरा हरे कृष्ण மொழிபெயர்ப்பு யாராவது படிங்க மாதாஜி. கண்ணே பாகவதம் மாதாஜி. பாகவத பிரார்த்தனை மொழிபெயர்ப்பு படிங்க. நான் இதுல அனுப்பிச்சு விட்டேங்களா? ஹரே கிருஷ்ணா. நீங்க எல்லாம் கேட்டுதான் நான் அனுப்பிச்சு விட்டேன். ஆனா யாருமே பாக்குறது இல்ல, அதை நோட்ஸ் எடுத்து வைக்கிறதே இல்ல. ஹரே கிருஷ்ணா. யாருமே அதை திருப்பி பாக்கலைங்களா? காப்பி எடுக்கிறேன், நாளைக்கு நான் எடுத்துறேன் மாதாஜி. நான் எழுதி வைங்க, இல்லைன்னா நோட்ல எழுதி வைங்க. நாளைக்கு எழுதி வைப்பேன். எப்பவுமே நீங்க கேக்குறீங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன். ஆனா அதை வந்து நீங்க சரியா பயன்படுத்திக்கிறது இல்ல. ஓகே, நானே படிக்கிறேன் மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கிய ஆன்மீக பழமை மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, என்னுடைய ஒரே நண்பரே, உடனிருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வழக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. இது வந்து ஸ்ரீ சனாதன கோஸ்வாமியாருடைய பாகவத பிரார்த்தனை. மாதாஜி இதுல இப்ப இந்த இதுல மாதாஜி அனுப்பிச்சுட்டு இருக்கிறீங்க? குரூப்ல அனுப்பிச்சு விட்டேன் மாதாஜி. மாதாஜி அந்த இது மாதிரி இருக்க பேராகிராஃபா இருக்கு, அதான் மாதாஜி. ஆமா மாதாஜி, பாருங்க புரியும். நீங்க ஒரு 10 நாளுக்குள்ள இருக்கு அனுப்பிச்சுட்டு இருப்பேன், பாருங்க. குரூப்ல இருக்கும். ஸ்ரீமத் பாகவதம் அனுப்பிச்சு விடுங்க மாதாஜி, நான் பிரிண்ட் எடுத்துக்கிறேன். சாரி மாதாஜி, குரூப்ல இருக்கு, நீங்க பார்த்து 10 நாளுக்குள்ள இருக்கு, எடுத்துக்கோங்க. எவ்ரி டைம் நம்ம அனுப்பிட்டே இருக்க முடியாது. நீங்க ஏன்னா நீங்க கேட்டீங்கன்னு தான் அனுப்புறேன், நீங்க எடுத்துக்கோங்க. அதுல 10 நாளுக்குள்ள இருக்கு, பாருங்க. பேக்ல போய் பாருங்க. ஹரே கிருஷ்ணா.
பாகவதம் 3வது கண்டம் 2வது பதம் புத்தகம் அத்தியாயம் 33 பதம் 8ங்க. ஸ்லோகம் பதம் ஸ்லோகம் 8ங்க. இல்ல ஸ்லோகம் 8 வந்து நம்ம பதம் 7 என்ன விளக்கம் 7 தான் மாதாஜி படிச்சோம், 8 படிக்கணுங்க. இல்லைங்க. இல்ல 7 வந்து ஃபுல்லா சொல்லல மாதாஜி. இன்னும் கதை வேற சொல்றீங்க, நீங்க ஸ்டோரி வேற சொல்றேன்னு சொன்னீங்க மாதாஜி. ஆமாங்க மாதாஜி. இப்போ பகவானுடைய நாமம் எவ்வளவு புனிதமானது. அப்போ பகவானுடைய நாமத்தை நாம எல்லாம் சொல்றோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா எதேச்சையா சொல்லல. இது என்னமோ சாதாரண விஷயம் போல தோன்றினாலும் இதற்கு முந்தைய பிறவிகளில் நாம் பல வேள்விகளை செய்திருக்க வேண்டும், புண்ணியங்களை செய்திருக்க வேண்டும், தியாகங்கள் பண்ணிருக்கணும், தானங்கள் பண்ணிருக்கணும். அதனாலதான் இந்த நாமம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீல பிரபுபாதரும் அதை வந்து நம்மளுக்கு வலியுறுத்துகிறார். 7.28 பகவத்கீதையில ஏஷாம் தத்த கதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தேக்வத்வ மோக நிர்முக்த பஜதே மாந்திரடாக. ஜெயந்தி மாதாஜி மியூட் போட்டுக்கோங்க. சாரி மாதாஜி. அப்போ ஏசாம் தந்த கதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பல புண்ணியங்களை செய்து பாவங்களை நீக்க பெற்றவர்களாலேயே நீ வந்து பக்தி தொண்டு பண்ண முடியும். ஏதோ திடீர்னு வந்து பண்ற மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பு அமையறது கிடையாது. இப்ப யாரெல்லாம் இந்த பகவத்கீதை பாகவத கிளாஸ்க்கு வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த சுக்ருதி இருக்கிறதுனாலதான் இங்க வர முடியுது. சுக்ருதி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த பாகவதமோ அல்லது பகவத்கீதையோ கிடைக்காது. பல வேள்விகளையும் தியாகங்களையும் வேத சடங்குகளையும் செய்கின்ற போதுதான் நமக்கு இது கிடைக்கும். பகவானுடைய திருநாமத்தை உச்சரிக்கக்கூடிய ஒரு சண்டாளன் கூட, சண்டாளன் இழிப்பிறவியில் பிறந்தவன் கூட உச்சரிக்கிறான் என்றால் இந்த ஸ்லோகம் அதுதான் சொல்லுது. அஹோ பதச்வ பதோச்சோ கரியா யக் ஜிக்வாகரே வர்த்ததே நாமதுப்யம் தேவோஸ்தபஸ்தே ஜிஹு ஜக்னார் ஆரியா. ஆரியா அப்படின்னா ஆரியா அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அவர்கள் கல்வியில் தேர்ந்தவர்கள். எந்த கல்வி? ஜடக்கல்வியில கிடையாது, ஆன்மீக கல்வியில் தேர்ந்தவர்கள். பிரம்ம அணுக அப்படின்னா வேதங்களை கற்றவர்கள். கிருணந்தி அதை ஏற்றுக்கொண்டவர்கள், வேத கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ ஒரு முறை அந்த பகவானுடைய நாமத்தை திருநாமத்தை உச்சரிக்கும் போதே அவன் வந்து எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். அப்போ தெரியாமல் உச்சரித்தாலே அந்த அந்த பலன் கிடைக்குது அப்படின்னா, அதாவது சிறு சேவை செய்தால் போதும் பகவானுக்கு. நம்ம ஜடத்துல எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும், கோடிக்கணக்காக இருந்தாலும், பல பட்டங்களை பெற்றாலும் அந்த உடல் அழியும் போது அனைத்தும் அழிந்து விடுகின்றது. ஏன்னா ஜட செயல்கள் செய்யறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. நம்மளுடைய ஆயுள் காலம் எவ்வளவுன்னு நம்மளுக்கு தெரியும். சோ நம்மளோட ஆயுட்காலம் பிரம்மாவோட கண்ணிமைக்கும் நேரம். விட்டில் பூச்சி வாழ்க்கை. மழை காலத்துல விட்டில் பூச்சிகள் வந்து அந்த லைட்ல பட்டு அப்படியே இறந்து போகும். நம்ம எல்லாம் சொல்லுவோம், என்ன இது இப்பதான் கண்ணுல பார்த்தோம், இன்னைக்குதான் உயிர் வந்தது, அதுக்குள்ள அந்த படப்படன்னு அடிச்சு அது உடனே உயிரை திறந்துரும். அந்த ஒரே இதுல ஒரு நாள்ல இவ்வளவு ஆட்டம் போட்டு அது இறந்துருச்சுன்னு நாம் நினைப்போம். ஆனா பிரம்மாவோட மேல இருந்து சத்தியலோகத்துல இருந்து அவர் பாக்குறார், இந்த பூமியில மனிதர்கள் இந்த கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள எத்தனை ஆட்டம் போடுறாங்க. ஒரு நாள் என்னுடைய கண்ணிமைக்கும் நேரம் தான், ஒரு நாள் கூட இல்ல. பிரம்மாவோட ஒரு நாள்ங்கிறது எவ்வளவுன்னா ஒரு கல்பம் அப்படின்னா 4 யுகங்களும் சேர்ந்து 1000ஆல் வகுக்கப்படும் போது அது ஒரு கல்பம். பல மில்லியன் ஆண்டுகள் அவருடைய ஒரு பகல், பல மில்லியன் ஆண்டுகள் ஒரு இரவு. இப்படி அவருக்கு 100 ஆண்டுகள் இருக்கு. அவருடைய கண்ணிமைக்கும் நேரத்துல நம்ம வாழ்க்கை பிறந்து வாழ்ந்து இறந்து போயிடுறோம். ஆனா அதுக்குள்ள ஆடாத ஆட்டம் என்ன அப்படின்ற மாதிரி மனிதர்கள் நாமெல்லாம் பல கனவுகளை இன்னைக்கு இப்படி இருக்கமா, அடுத்த வருஷம் வந்து இன்னும் பல கோடி பெறட்டணும், அடுத்த வருஷம் இதை அடையணும்,
அதுக்கு அடுத்த வருஷம் இதை அடையணும், பல லட்சியங்களை, பேராசைகளை வைத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். ஆனா இப்படி இருக்கும்போது சிலருக்கு மட்டும் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்குது. என்னன்னா பக்தி அப்படிங்கிற பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது. ஈவன் சண்டாளன் கூட அந்த பெயரை உச்சரிக்கும் போது தேவர்கள் எல்லாம் நினைக்கிறாங்களா, ஓ இவன் எவ்வளவு புனிதமானவன், முற்பிறவியில் அவன் பல வேள்விகளை செய்திருக்க வேண்டும், பல தியாகங்களை செய்திருக்க வேண்டும், பல தானங்களை செய்திருக்க வேண்டும், அதனால்தான் பகவானோட புனித பெயரை அவன் உச்சரிக்கிறான் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவாங்களாம். ஓ இப்படி எல்லா தேவர்களையும் ஒருவர் ஒரு முறை மட்டும் உச்சரித்தால் அவர் எல்லா தேவர்களையும் வென்றுவிட்டார் என புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்றால், நாளின் 24 மணி நேரமும் எப்போதும் உச்சரிக்கும் மனிதரை பற்றி என்ன சொல்லுவது? அப்ப ஹரிதாஸ் தாக்கூரார் ஸ்டோரி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்படி 22 மணி நேரம் பகவானோட நாமத்தை உச்சரித்து கொண்டு 3 லட்சம் நாமங்களை டெய்லி சொல்லுவார். நாம ஆச்சாரியார் அப்படிங்கிற பெயரே அவருக்கு. நாமெல்லாம் வைதி பக்தி, அதாவது கண்டிஷனல் லவ், பகவான்கிட்ட கண்டிஷனலா நம்ம குரு சொல்றதுனால உள்ள பக்தியே இல்லைனாலும் அன்பு இல்லைனாலும் இத ஒரு குருவோட கட்டாயத்தின் பேர்ல நாம 16 மாலைகள் சொல்றோம், பாகவதம் படிக்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம், கேட்கிறோம், சொல்லுகிறோம், ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஸ்பான்டேனியஸ் லவ் எல்லாம் கிடையாது நம்மளுக்கு. கண்டவுடன் காதல் அப்படிங்கிற மாதிரி பகவானை நினைத்து கண்கள் அப்படியே பகவானை நினைச்ச உடனே ஐயோ கிருஷ்ணா உன்னை பிரிஞ்சிருக்கிறேன்னு நம்ம கண்ணுல கண்ணீர் வர்றது கிடையாது. நம்ம மயிர்கால்கள் குத்திட்டு நிக்கிறது கிடையாது. பரவச நிலையில நம்மளுக்கு மயக்கம் வர்றது கிடையாது. சுற்றுப்புற சூழல் எல்லாம் மறந்து ஆடுவதோ பாடுவதோ கிடையாது. இதெல்லாம் சிம்டம். எப்படின்னா பகவானிடம் உள்ளன்பு கொண்டவர்கள் இயற்கையாகவே. ஆனா அந்த இயற்கையான நிலை நம்ம கிட்டயே இருக்கும். ஆனா அது எப்படி இருக்குதுன்னா உறங்கும் நிலையில இருக்கு. நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சப்த கோகோகை அப்படின்னு. அப்போ ஒருவர் பகவானின் நாமத்தை தெரியாமல் உச்சரிக்கும் போது, எப்படி தெரியாமல் ஒரு நெருப்பை தொடும்போது அது சுடும், தெரியாம தொட்டாலும் சுடும், தெரிஞ்சே சொட்டாலும் சுடும். அது போல பகவானோட நாமத்தை ஒரு விளையாட்டா சொன்னா கூட அதற்கு மிகப்பெரிய பலன் உண்டு. நேகாபிக்கிரம நாஸ்தோஸ்தி பிரத்யவாயோனா வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயதோ மகதோ பயாத். ஏன்னா பகவான் எப்படி இருக்கார் இந்த கலிகாலத்துல? கலிகாலே நாம ரூபேன கிருஷ்ண அவதாரே. கலிகாலே நாம ரூபேன கிருஷ்ண அவதாரேன். கலிகாலத்துல நாம ரூபத்துல இருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் மகாரி பகூதா நிஜ சர்வ சக்தி தத்தார்பித நியமத ஸ்மரணே நாகால ஏதாத்ருஷி தவக்கிரப பகவன் மமாபி துர்தைவ மிதுஷம் விஷாஜனி நானுராக அப்படின்னு பகவானுடைய நாமத்தில் அத்தனை சக்திகளும் அடக்கம். பகவானுடைய நாமத்திற்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது. சோ ஒளி வடிவமாக சவுண்ட் இன்கார்னேஷனா இருக்கார். இப்போ நாம ஒரு பொருளை பெயர் கொண்டு அழைக்கிறோம், டிவி அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த டிவி அப்படிங்கிறதுக்கும் பொருளான டிவிக்கும் வித்தியாசம் இருக்கா? யாரா சொல்ல முடியுங்களா? சவுண்டுக்கும் அந்த பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கின்றதா? இருக்கு, சவுண்ட் இருக்குங்க மாதாஜி. எப்படி சொல்றீங்க? அப்போ அந்த டிவியை நீங்க எப்படி வேற என்ன வித்தியாசம் இருக்குன்னா வேற எந்த மாதிரி சொல்லுவீங்க? டிவி அப்படிங்கறத வேற உங்க பாஷையில என்ன சொல்லுவீங்க? நம்ம அதை முதல்ல சொன்னதுனால திருப்பி அதை சொல்லிட்டு இருக்கிறோங்க மாதாஜி. என்ன மாதாஜி? ஒரு மரபு பெயராட்ட ஒரு பெயர் சொன்னா இதுங்கிற ஐடென்டிட்டிக்காக நம்ம ஒரு பெயர் வச்சிருக்கோம். அது அப்போ சொன்னா அந்த பொருளிலேயே அந்த பொருள் எதனால முதல்ல ஐடென்டிஃபை பண்ணப்படுது? ஒலிக்கு ஒழுங்கு வித்தியாசம் இல்ல. டிவினா அது டிவி தான். எந்த இதுனாலும் அது டிவி தான்.
அப்போ கிடையாது. பகவானுடைய நாமம். எஸ் மாதாஜி, கரெக்ட். அப்போ பகவானுடைய நாமத்திற்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்ல. எப்படி ஒரு டிவி அப்படிங்கறதை நாம முதல்ல வாய் வழியா தான் சொல்றோம், அப்புறம்தான் டிவியை கண்கள் வழியா அதை அடையாளம் காண்கின்றோம். அப்போ பொருளை அடையாளம் காண வேண்டும் என்றால் அந்த ஒளி வடிவமாக நம்ம பாக்குறோம். அது போல பகவானுடைய ஒளிக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது. பகவானுடைய நாமத்துல பகவானுடைய சக்திகள் அனைத்தும் அடக்கம். தத்தார்ப்பய நேமத ஸ்மரணே கால. சோ சர்வ சக்தி அப்படின்னு சொல்லி எல்லா சக்திகளும் அந்த நாமத்தில் அடங்கியிருக்கிறது. தத்தார்ப்பித நியமித நியமங்கள் கிடையாது. எப்ப வேணா சொல்லலாம். டாய்லெட்ல 24 மணி நேரமும் டாய்லெட்ல இருக்கிறப்ப கூட நீங்க நாமத்தை சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா டாய்லெட்ல விழுந்து சாகிறவங்க எத்தனை பேர். அப்ப பகவானுடைய நாமத்தை கடைசியில் உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லுது. பகவானை நினைவு கூற வேண்டும். காந்தியடிகள் இறக்கும்போது என்ன சொன்னார்? ராம் ராம். அப்போ ராமனது திருநாமத்தை உச்சரிச்சதுனால அவர் கண்டிப்பா பகவானோட லோகத்துக்கு தான் போயிருப்பாரு. இப்ப இறக்கும் போது எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத் தந்தே கலேவரம் தம் தமே வைதி கவுந்தேய சதா தத் பாவ பாவிதக அந்த காலே ச மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் ய பிரயாதி ச மத்பாவம் நாதி அஸ்திர அசம்சயக. அப்ப கடைசி நேரத்துல பகவானை நினைக்க வேண்டும் என்றால், எக்ஸாம்ல கடைசி நேரத்துல படிச்சு நான் பாஸ் ஆயிருவேன்னு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, கடைசி நேரத்துல தான் படிப்பேனா முடியுமா? உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல போய் ஞாபகம் வருமா? எல்லாரும் கடகடன்னு எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க முதல்ல இருந்து ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க. ஆனா நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. கடைசி நேரத்துல பாத்துக்கலாம் தள்ளி தள்ளி வச்சுட்டேன். நிறைய பேருக்கு இதுதான் இந்த இல்வாழ்க்கையில, ஜட வாழ்க்கையில நிறைய பேருக்கு இதுதான் சந்தேகம். இப்ப எதுக்குங்க இந்த வயசுல பக்தி பண்றீங்க? வயசானா அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. என்னமோ அவர்தான் ஆயுசு குறிச்சு வச்ச மாதிரி. அடுத்த நாள் இருப்பனான்னு தெரியாது. ஆனா அவர் சொல்லுவாரு இன்னும் வயசாகட்டு அப்படின்னு. வயசானாக்க நம்மளால முடியுமா? ஏன்னா கண்ணு பார்வை குறையுது, காது கேட்கறது குறையுது, கால்கள் நடக்க முடியாது, மூட்டு நரம்பு எலும்பு எல்லாம் தேஞ்சு போகுது, நம்ம மறதி வந்துடுது. சோ வயசானா நம்ம நாமம் எல்லாம் சொல்லி பகவத்கீதை பாகவதம் எல்லாம் படிச்சு நாம ஞானத்தை சேகரிக்க முடியாது, விஞ்ஞானமாக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம பழக்க தோஷம், கர்ம வாசனா அப்படின்னு சொல்லப்படுற அந்த தோஷம், பழக்க தோஷம் தான் நம்மளுக்கு வரும். அப்போ இறக்கும் போது நம்ம பகவானை நினைக்க முடியாது, பகவானுடைய நாமத்தை கூற முடியாது. அதனாலதான் குலசேகர ஆழ்வார் சொல்றாரு, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா எனும் திருநாமத்தை அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு உடம்புல இருக்கிற வாதம், பித்தம், கபம் எல்லாம் அன்னீவனா போகும்போது நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. சோ நாம இருக்கிற இந்த நேரத்தை ஆயுர் ஹரதி வைபும்சாம் உத்யன் அஸ்தௌச்ச என் அச்சௌ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளுக்கு மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. மரணத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எல்லா பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. ஆனா பக்தர்கள் அந்த பிறந்த நாள் அப்படிங்கிறது நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வை பக்தர்களுக்கு திரும்ப திரும்ப வரும். ஏன்னா ஒரு நொடி பொழுதும் திரும்ப வராது நம்ம வாழ்நாள்ல. மிகவும் நேரம் என்பது மிகவும் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கெல்லாம் முக்கியமானது. ஏன்னா ஒரு நிமிஷத்தை நம்ம கடந்தா கூட அது திரும்பி நம்மளுக்கு வராது. காலம் அகம் காலோஸ்மி அப்படின்னு சொல்லி பகவான் காலமாக இருந்து நம்மை கட்டுப்படுத்துகிறார். மாதாஜி இத்தனை பேர் அன்மியூட் பண்ணிருக்கீங்க, சவுண்ட் வருது, எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. சோ காலம் அகம் காலோஸ்மி, நான் காலமாக இருந்த அனைவரையும் கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ காலம் நம்ம பார்த்திருப்போம் ஜட இது வாழ்க்கையில மக்கள் எல்லாம் பேசுறது, காலம் பதில் சொல்லும் அப்படிம்பா. காலம் பதில் சொல்லும் அப்படின்னா என்ன? நம் காலத்தால் கட்டுண்டவர்கள். ஏன்னா காலம் தான் நம்மளை இளமையிலிருந்து முதுமைக்கு கொண்டு வருது. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திரம் பிராப்தி தீரஸ்திரனா முக்கியதே அப்படின்னு சொல்லி. சோ அந்த இளமை, அப்புறம் சிறு வயது, இளமை, அப்புறம் முதுமை. முதுமையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு துன்பம், நோயினால துன்பப்படுவாங்க. இளமையில கொஞ்சம் துள்ளுவாங்க. சிறு வயதுல அறியாமையில இருப்பாங்க. இப்படி காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது.
அப்ப இந்த காலங்கள் கடந்து கடந்து வேறு வேறு உடல் எடுத்த அந்த சூட்சும பாடியானது வேறு உடலுக்கு எப்படி ஒரு ரோஜாவின் மல்லிகை பூவின் மனமானது காற்றால் எடுத்து செல்லப்படுகிறதோ அது போல இந்த சூட்சும உடல் இருக்கிற பதிவுகள் நாம என்னென்ன நிலையில என்னென்ன செயல்கள் செய்தோமோ அதே செயல்களோட பதிவுகள் அப்படியே மனசுல பதியுது. மனம், புத்தி, அகங்காரங்கிற சூட்சும உடம்பு அடுத்த பாடிக்கு மூவ் ஆகுது. அப்ப இது எப்படி நாம இந்த பிறவியை கட் பண்றது? பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் இதை எப்படி கடந்து வருவது அப்படின்னா பகவானின் புனித நாமத்தை சொல்லி பகவானை திருப்திப்படுத்த வேண்டும். அது எந்த புலன் திருப்திக்கோ அது தொழில் நோக்கமோ அதுல இருக்கக்கூடாது. பகவான நாமத்தை சொல்றது பகவானிடம் அன்பை ஏற்படுத்தி கொள்வதற்காகவே தவிர அத எனக்கு அதை கொடு இதை கொடு புலன் திருப்தி கொடு அப்படிங்கறதுக்காக கிடையாது. என்னோட தொழில் நோக்கம் நல்லா இருக்கணும். அகை துகி அப்பிரத்திகதா யயாத்மா சுப்ரசீததி. அதுதான் ஆத்மாவுக்கு ஆனந்தம் அளிக்கக்கூடிய யயாத்மா சுப்ரசீததி. ஆத்மாவுக்கு ஆனந்தம் அளிக்கக்கூடியது அந்த அன்புதான். அந்யா அபிலாஷித சூன்யம். எந்த ஒரு அபிலாஷங்களும் இருக்கக்கூடாது. பகவானுடைய நாமம் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியது. ஏன்னா பகவான் தூய்மையானவற்றில் தூய்மையானவர். இப்படி குற்றமின்றி பகவானின் நாமத்தை உச்சரிப்பதால் சைத்தன்ய மகாபிரபு கூட ஹரிதாஸ் தாக்கூருக்கு நாமாச்சாரியார், அதாவது பெயரை பரப்பும் அதிகாரம் அல்லது ஆச்சாரியர் ஆவதற்கான அதிகாரத்தை அவருக்கு தர்றாரு. ஏன்னா அவர் ஒரு முசல்மான் குடும்பத்துல பிறந்தவர். ஆனா பகவானோட நாமத்தை அவர் உச்சரித்து கொண்டே இருந்தார். எப்படின்னா ரொம்ப ஆர்வமாக அதுல ஒரு இனிமையை உணர்ந்தார். நம்மள மாதிரி ஒரு மெக்கானிக்கலா கிடையாது. அப்ப குற்றமின்றி உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க குற்றமின்றி உச்சரிக்கும் போது எல்லா தவங்களையும் வேள்விகளையும் வேதங்களையும் படித்தவராகவும் எல்லா வேள்விகளையும் செய்தவராகவும் புரிந்து கொள்ளப்படுகிறார். அப்ப ஸ்மார்த்த பிராமணர்கள் அப்படின்னு மரபு வழி பிராமணர்கள், அதாவது ஒரு பிராமணருக்கு பிறந்தா நான் பிராமணன் அப்படி கிடையாது. பிரம்மனை உணர்ந்தவன் தான் பிராமணன். யாரெல்லாம் பிராமணனுடைய உன்னத குணங்களை பெற்றிருக்கிறானோ சாந்தி ராஜமம் ஏவச்ச அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். பிராமணர்கள் பட்டன பாடன யஜன யாஜன தான பரிக்கிரக அப்படின்னு சொல்லி பல குணங்களை பெற்றிருப்பார்கள். சௌச்சம், தூய்மையா இருப்பாங்க. இது எல்லாம் இருக்கிறவங்க தான் பிராமணர்கள். அந்த யாருக்கெல்லாம் பிராமண குணம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் பிராமண தீட்சை இப்ப கொடுக்கப்படுது. ஆனா பிறப்பால பிராமணர்களாக இருந்து அவங்க சாராய கடையில இருந்தாலோ இல்ல மது மாமிசம் சூது இதெல்லாம் இருந்தாலும் அவங்க பிராமணர்கள் கிடையாது. அவங்க பிராமண பந்து, பிராமணர்களுக்கு உறவினர்களாக இருப்பார்களே தவிர அவங்க பிராமணர்கள் கிடையாது. இது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர் பிராமண சபையிலேயே வெளிப்படையா சொன்னார். அப்போ ஜீஹுஹு அப்படின்ற சொல் புனித பெயரை உச்சரிப்பதால் முன்பு எல்லா வேள்விகளையும் நிகழ்த்தி விட்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஜஸ்னு அப்படின்னா அவர்கள் முன்பே யாத்திரை செல்லக்கூடிய எல்லா புனித இடங்களையும் சென்று வந்து விட்டனர் அப்படின்னு இங்க சில பிரபுபாதர் விளக்குறார். ஏன்னா அவங்க எல்லா தேவைகளையும் முடித்து விட்டனர். அதாவது புருஷார்த்தம் அப்படிங்கிற காம காம மோக்ஷ அந்த மோக்ஷ நிலையை அவர்கள் அடைந்து விட்டனர் பகவானுடைய திருநாமத்தை சொல்றதுனால. அப்ப ஆரியன் அப்படின்னா ஒழுங்குமுறையை கடைபிடிப்பவர்கள். ஆரியன் அப்படிங்கிற சொல். அனுசு அப்படின்னா என்னன்னா எல்லா வேத இலக்கியங்களும் கற்றவர்கள் அப்படின்னா அனுசு. கிருணந்தி அப்படின்னா என்ன? சடங்குகளுக்கான நிகழ்முறையின் முழுமையான நிலையில் முன்பே நிலைநிறுத்தப்பட்டது. அப்போ உயர் நீதிமன்ற இருக்கையில நீதி வழங்கினால் அவர் எல்லா சட்டம் சார்ந்த தேர்வுகளிலும் வெற்றி பெற்றவர் என்றும் சட்டக்கல்வியில் ஈடுபட்டுள்ளவரை விட மேலானவர்
அல்லது எதிர்காலத்தில் சட்டக்கல்வி படிக்க எதிர்பார்ப்பவரை விட மேலானவர் என பொருள். அப்போ புனித நாமத்தை உச்சரிக்கிறவங்க வேத சடங்குகளை நிகழ்த்துவரை விடவும் தகுதி பெற்றவர். இப்ப பிராமணர்கள் குடும்பத்துல பிறந்தவர்கள், பிராமணர்களின் குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஆனால் சீர்திருத்த முறைகளை மேற்கொள்ளாதவர்கள். அதனால் எதிர்காலத்தில் வேதம் சடங்குகளை கற்று வேள்விகளை நிகழ்த்துவதை எதிர்பார்ப்பவர்கள். இது எல்லாம் விட மேலானவர்கள். வெறும் சடங்குகள் மட்டும் இல்ல, பகவானோட புனித பெயரை சொன்னால் அதற்கும் மேலானவர்கள். ஏன்னா பிராமணர்கள் வெறும் சடங்குகள்ல மட்டும் நின்றாங்க. ஆனா வைஷ்ணவர்கள் என்ன பண்றாங்கன்னா அதற்கும் மேல அவங்க சடங்குகளை மட்டும் செய்யறது கிடையாது. அவங்க வாழ்க்கையில எப்படி படித்ததெல்லாம் அவங்க அனுபவபூர்வமா வாழ்க்கையில நெறிமுறைப்படுத்துறாங்க. இப்ப பகவானின் புனித பெயரை உச்சரிக்கும் எவரும் கட்டுண்ட வாழ்வில் இருந்து விடுபடுவார்கள். பகவானின் புனித பெயரை கேட்கும் எவரும் நாயுன்பரும் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உலகின் பிடியிலிருந்து விடுதலை அடைகிறார். இப்போ புனித பெயர் ரொம்ப முக்கியம். இதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு பாஸ்ட் டைம் பார்க்கலாம். பகவானின் புனித பெயரை உச்சரிக்க நம்மளது மனமானது தூய்மைப்படுத்தப்படுகின்றது. தூய்மைப்படுத்த ஒரே வழி என்ன அப்படின்னா பகவானின் புனித நாமத்தை திரும்ப திரும்ப சொல்றதுதான். ஏன்னா நாம உடம்பை சோப் போட்டு நாம பண்ணலாம், நல்ல ட்ரெஸ் கலர் கலரா ட்ரெஸ் போடலாம், அணிகலன்கள் அணியலாம். ஆனா இந்த உடலை நாம சுத்தப்படுத்துறோம். ஆனா எப்பொழுதுமே நம்ம மனதை சுத்தப்படுத்துறோமா கேட்டா கிடையாது. ஏன்னா அப்ப அந்த காலங்கள்ல கூட நம்மளுக்கு மனதை சுத்தப்படுத்துறதுக்கு பல வழிகளை சாஸ்திர கல்விகளை கொடுத்தாங்க. இப்ப சாஸ்திர கல்விகள் கிடையாது, எல்லாமே ஜடக்கல்வி. எப்படி உடலை பராமரிப்பது அப்படிங்கறத மட்டும்தான் சொல்லித் தர்றாங்களோ தவிர உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு குழந்தைகளுக்கு சொல்லித் தர்றதே கிடையாது. அதனால அவங்கள ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ கலியுகத்துல ஒவ்வொரு யுகத்திலயும் ஒரு யுக தர்மம் இருக்கு. ஹிருதய யுகம் அல்லது சத்திய யுகம், கிருத்த யுகம் அல்லது சத்திய யுகத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா விதிக்கப்பட்ட தர்மம் அந்த யுகத்துல தியான யோகம் செய்யுது. அப்படி செஞ்சா மட்டும்தான் பகவானை சென்றடைய முடியும். அன்றைய ஆயுட்காலம் 1,00,000 வருடமாக இருந்தது. அதனால அவங்க ரொம்ப அது பிரயோஜனமா இருந்தது. திரேதா யுகத்துல விதிக்கப்பட்ட தர்மம் என்னன்னா யாகம், அஸ்வமேத யாகம், ராஜசூய யாகம், அது எல்லாம் செய்யப்பட்டது. யாகத்துல வர்ற அந்த தீ கிருஷ்ணருடைய நாக்குன்னு சொல்லப்படுது. அப்போதைய வருடம் 10,000 வருடங்கள். நாரத முனி ஒவ்வொரு யுகத்திலையும் இந்த தர்மத்தை நிர்ணயம் பண்றாரு. அது போல துவாபர யுகம், அதுல விக்கிரக வழிபாடு, இறைவனுடைய உருவத்தை வழிபாடு பண்றது. துவாபர யுகத்துல ஆயுட்காலம் 1000 வருடங்கள் இருந்தது. அதனால பகவானுக்கு அபிஷேகம், அலங்காரம், ஷோடாட்ச வழிபாடு அதெல்லாம் செஞ்சு பகவானை வழிபட்டாங்க. ஆனா கலிகாலத்துல என்ன, எல்லாருடைய ஆயுட்காலமும் பிரேயனால் அல்பாயுசக சப்யகலா வஸ்மினிகே ஜனாக மந்தாக சூமந்த மதையோ மந்த பாக்கி உபத்திரதக அப்படின்னு சொல்லி அல்ப ஆயுசு, சண்டை பிரியர்கள், துரதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே இங்க ஒரு கஷ்டமான இதா இருக்கு. அப்போ தூய பக்தர்கள் இங்க ரொம்ப கம்மி. ஆனா பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேங்கிற 16 வார்த்தைகள் கொண்ட இந்த மகா மந்திரத்தை உச்சரிப்பதனால என்ன ஆகுது அப்படின்னா நாம தூய்மைப்படுத்தப்படுகின்றோம். களி கல்மஷ நாசனம், களியினோட கெட்ட செயல்கள், எண்ணங்கள் எல்லாத்தையும் அது அழிச்சிரும்.
இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை விட சிறந்த உபாயம் எதுவுமே கிடையாது. இதை பிரம்மாவே சொல்றாரு. கலியுக தர்மம் என்ன அப்படின்னா கிருஷ்ண நாமம். அப்போ கோலோகம் போகணும் அப்படின்னு விரும்புறவங்க இந்த நாமத்தை தொடர்ந்து சொல்லணும். அது இப்போ யாருடைய இது சொல்லணும் அப்படின்னு நினைச்சுன்னா, ஒரே நிமிஷம். அடுத்த ஸ்லோகம் படிச்சு சொல்லுங்க. நான் அதுக்குள்ள நான் யாருடைய பாஸ்ட் டைம் சொல்றேன்னு எடுத்துக்கிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாராவது ஸ்லோகம் படிச்சு மாதாஜி யாராவது ஸ்லோகம் படிங்க, நான் மொழிபெயர்ப்பு படிக்கிறேங்க மாதாஜி. ஸ்லோகம் யாராச்சும் படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன். தவறு இருந்தால் படிக்கவும். தவறு. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. பதம் 8. தம் துவாமகம் பரமஹரம் பரம் புமாம்சம் பிரத்யக் ஸ்ரோதஸ்யாத்மனி சம்விபாவ்யம் ஸ்வதேஜசா ஸ்வஸ்தகுன பிராவாகம் வந்தே விஷ்ணும் கபிலம் வேதகற்பம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் மொழிபெயர்ப்பு படிக்கிறேனுங்க. மொழிபெயர்ப்பு. என் பகவானே, நீங்கள் கபிலர் என்ற பெயரில் இருக்கும் பகவான் விஷ்ணுவே என்றும் நீங்கள் பரமபுருஷ பகவான் மேலான பிரம்மன் என்றும் நான் நம்புகிறேன். புனிதர்களும் முனிவர்களும் மனம் மற்றும் புலன்களின் தொல்லைகளில் இருந்து விடுபட்டு உங்களை குறித்து தியானிக்கிறார்கள். ஏனெனில் உங்கள் கருணையால் மட்டுமே ஒருவர் ஜட இயற்கையின் 3 குணங்களின் பிடியிலிருந்து விடுபட முடியும். அழிவின் போது எல்லா வேதங்களும் உங்களிடம் மட்டுமே தக்க வைக்கப்படுகின்றன. பொருளுரை. கபிலரின் அன்னை தேவகூதி அவரது வழிபாட்டை நீட்டிப்பதற்கு பதிலாக பகவான் கபிலர் விஷ்ணுவே அன்றி வேறு யாருமில்லை என்றும் அவள் பெண்ணானதால் அவளால் இறைவனை சரியாக வழிபட இயலவில்லை என்றும் சுருக்கமாக கூறினாள். பகவான் திருப்தியடைய வேண்டும் என்பது அவளது எண்ணம். பிரத்யக் என்னும் சொல் குறிப்பிடத்தக்கது. யோக பயிற்சியில் 8 பிரிவுகளான யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான மற்றும் சமாதி ஆகியவை. பிரத்யாகாரா என்றால் புலன்களின் செயல்களை முடிவுக்கு கொண்டு வருதல் என்று பொருள். தேவகூதியால் தெளிவுபடுத்தப்பட்ட பகவானே உணர்தலின் நிலை. உலகியல் செயல்களிலிருந்து புலன்களை விடுவிக்கும் ஒருவருக்கு முடியும். ஒருவர் பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது அவருடைய புலன்கள் வேறு வழியில் ஈடுபட வாய்ப்பில்லை. அந்த முழுமையான கிருஷ்ண உணர்வு நிலையில் ஒருவர் பகவானை உள்ளவாறே புரிந்து கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த பதத்திலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பகவானே, நீங்கள் கபிலர் என்ற பெயரில் இருக்கும் பகவான் விஷ்ணு. கபிலர் யாருன்னு சொல்றாங்கன்னா பகவான் விஷ்ணுவோட அம்சம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் பரமபுருஷ பகவான், அதாவது கபிலரின் அன்னை தேவகூதி அவங்கள சொல்றாங்க, நீங்க பரமபுருஷ பகவான், நீங்களே பிரம்மன்னு நான் நம்புறேன். ஏன்னு கேட்டா புனிதர்களும் முனிவர்களும் மனமாறி புலன்களின் தொல்லைகள்ல இருந்து விடுபட்டுறாங்க. அதாவது புலன்களை அடக்கி, இந்த கபிலர் எப்படிப்பட்டவர்? புலன்கள் எல்லாம் அடக்கி கிருஷ்ணருடைய உணர்வில் இருப்பவர். அதனால அவங்க என்ன சொல்றாங்க? தேவகூதி அன்னை அவங்கள நீங்க தான் பரமபுருஷ பகவான் சொல்றாங்க. அதாவது அவர் 3 குணங்கள் இருந்தும் விடுபட்டிருக்க முடியும். எப்பொழுது விடுபட முடியும்? நம்மளுடைய புலன்களை எல்லாம் அடக்கி ஆளும் போதுதான் நமது 3 குணங்கள் இருந்தும் தப்பிக்க முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம பக்தி தொண்டை ஈடுபடும் பொழுது நம்முடைய புலன்கள் எப்படி இருக்க வேண்டும்? புலன்கள் அடக்கி இருக்க வேண்டும். புலன்களை அடக்கி இருந்தால்தான் நாம் கிருஷ்ணருடைய உணர்விலே இருக்க முடியும். ஒரு பகவானை உள்ளவாறு புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நம்ம நம்மளுடைய கவனங்கள் வேற எங்கேயாவது சிதறிச்சுனாக்க வேற வேற வழியில போகும். கிருஷ்ணர் மேல அந்த அன்பு பிரேமை உண்டாவதற்கே வழி இல்லாம இருக்கும். எப்போ நமது பக்தி தொண்டில ஈடுபடணும். எப்படி ஈடுபடணும்? புலன்களை எல்லாம் ஈடுபடுத்தி பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். அந்த இதுல பாத்தீங்கன்னாக்க பகவான் திருப்தி அடைய வேண்டும் என்பது அவளது எண்ணம். யாருடைய எண்ணம்? கபிலரின் அன்னை தேவகூதியின் எண்ணம் பகவானை திருப்தி அடைய செய்யணும்னு சொல்றாங்க. எப்படி திருப்தி அடைய செய்ய முடியும்? நமது புலன்களை அடக்கி கிருஷ்ண உணர்வுல இருந்தாதான் நம்ம
பக்தி தொண்டு செய்ய முடியும். அதுல 8 பிரிவுகள் உள்ளன. அவை யாருன்னா யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரணா, தியானா மற்றும் சமாதிங்கிறது. இதுல பிரத்யாகாரா என்பது புலன்களை முடிவுக்கு கொண்டு வருது. புலன்களை முடிவுக்கு கொண்டு வருது என்பது புலன்களை அடக்குவது. அதாவது புலன்களை அடக்குவது என்னது? நமது கண் எப்பொழுதும் பகவானை பார்க்க வேண்டும், அவருடைய அழகை ரசிக்க வேண்டும். கைகள் அவரை தொழ வேண்டும், மனதில் உள்ள களங்கங்கள் போக்க வேண்டும் என்று தொழ வேண்டும். அப்படி ஒவ்வொரு புலன்களும், காதுகள் எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய கதைகள், லீலைகள் இதை பற்றி கேட்க வேண்டும். இப்படிதான் புலன்களை அடக்க முடியும். வேறு வழியில் நாம் அடக்குவதற்கு வழி கிடையாது. சோ அப்பொழுதுதான் நம்மளது கிருஷ்ண உணர்வும் ஒரு உண்மையான ஒரு நிலையில் இருக்க முடியும். அப்ப நம்ம கிருஷ்ண பகவானை புரிந்து கொள்ள வாய்ப்பு உள்ளது. மற்றபடி வேற வழியில நம்ம புலன்களை அடக்கி செய்ய முடியல, வேற வழியில ஈடுபட்டோம்னா நம்ம கண்டிப்பாக கிருஷ்ண உணர்வில் ஈடுபட முடியாது என்பது இந்த பதத்துடைய கருத்தாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம். வேற தேங்க்யூ. வேற கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஓகே ஓகேங்க. நம்ம நாமத்தோட மகிமை எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சமர்த்ததாஸ் நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன மாதாஜி பேர் சொல்லுங்க. சமர்த்த ராம்தாஸ். சமர்த்தராம். இவர் ஒரு பிராமணர். இவர் அவருடைய குரு அவருக்கு சொன்னார், 13 கோடி நாமங்களை பாராயணம் செய்தார், நீங்கள் பகவானை பிரத்யக்ஷமா பார்க்கலாம். பிரத்யக்ஷம் அப்படின்னா என்ன? நேர்லயே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ இவர் சமர்த்த ராமதாஸ் அப்படிங்கிறவர் ரொம்ப ஏழ்மையான நிலையில இருந்தார். அப்ப அவருக்கு என்னன்னா, நிறைய பணம் வேணும் எனக்கு, நான் உயர்ந்த நிலையை அடையணும். ஏன்னா பணம் இல்லாதப்ப பாத்தீங்கன்னா கேலி கிண்டலுக்கு ஆளாவாங்க, பரிகாசத்துக்கு ஆளாவாங்க. அவருக்கு ரொம்ப ஒரு தீவிரமான எண்ணம் என்னன்னா, பணம் சம்பாரிச்சு நான் எல்லார் முன்னாடியும் ரொம்ப உயர்வா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ அவர் தொடர்ந்து தன்னுடைய குருவின் கட்டளையை ஏற்று 13 கோடி நாமாவை பாராயணம் செய்யறார், செஞ்சுட்டே இருக்கார். ரொம்ப தீவிரமா கவனமா பண்றார். 13 கோடி நாமாக்களை முடித்தும் கூட அவரால தர்சனம் நேர்ல பிரத்யட்சமா பகவானை பார்க்க முடியல. இவர் யார நினைச்சு சொல்றாரு அப்படின்னா, ஹனுமனை நினைச்சு சொல்லிட்டே இருக்கார். அப்போ பல நாமங்கள், சரி மறுபடியும் பண்ணலாம், தொடர்ந்து பண்ணலாம், விடக்கூடாது அப்படின்னு மறுபடியும் பல நாமங்களை சொல்றார். அதுக்கப்புறம் காயத்ரி தேவி முன்னாடி பிரச்சனமாகறாங்க. காயத்ரி தேவியை பார்த்த உடனே அவர் பணிவாக வணங்கி தன்னோட ஏழ்மை நிலையில தான் வாடி தனத்திற்காக எப்படி நான் உங்களை தரிசனம் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு கேட்டுட்டு, எனக்கு தனம் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன கேட்கிறாருன்னா, என்னுடைய குரு சொன்னார் 13 கோடி நாமங்களை நான் உச்சாடனம் பண்ணினா உங்களை நேர்ல பார்க்க முடியும்னு சொன்னாங்க. ஆனா நான் அதுக்கு மேலேயே சொல்லியிருக்கேன். அப்ப என்னுடைய குருவின் வார்த்தைகளை எப்படி நான் எடுத்துக்கிறது? அது தவறா? இல்ல அவர் தவறு செய்யக்கூடியவரா? இல்ல நீங்க ஏன் எனக்கு காட்சி தரல அப்படின்னு கேக்குறாரு. அப்போ காயத்ரி தேவி சொல்றாங்க, உனக்கு பின்னாடி பார் அப்படின்னு. பின்னாடி பார்க்கும்போது அவருக்கு மலைமலையாக பாவங்கள், அவருடைய முற்பிறவியில் செய்த பாவங்கள் மலைமலையா இருக்கு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன மலைமலையா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் உன்னுடைய பாவங்கள் அப்படின்னு. ஆனா இப்போ நீ சொல்கின்ற நாமாவின் மூலமாக அது எரிக்கப்பட்டு அதெல்லாம் பேலன்ஸ் நில்லான ஒன்னா தான் உனக்கு நான் இப்ப காட்சி தர்றேன் அப்படிங்கிறாங்க. இப்ப 24 மலைகள் எரிந்து அந்த பாவ மூட்டைகள் எல்லாம் சாம்பல் ஆனப்புறம்தான் இவருக்கு அந்த காட்சி கிடைக்கின்றது. காயத்ரி தேவி காட்சி கொடுக்குறாங்க. இப்படி சமர்த்ததாஸ் இவர் ஹரிஹர புக்கர்களை அரசராக்கி ஹம்பியை தலைநகராக கொண்டு விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கார். இவர் தான் 3 தலைமுறைக்கு ராஜகுருவா இருந்திருக்கார். இது ஹிஸ்டரியிலேயே இருக்கு. எல்லாருமே ஒரு சாட்சி கேட்பாங்க, இதுக்கு என்ன ஆதாரம்னு.
இது வந்து நம்மளுக்கு ஹிஸ்டரியிலேயே இருக்கு. ஏன்னா ஆம், பாடங்கள்ல இப்ப ஹிஸ்டரி அதுல வந்து இதைத்தானே நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி உம் இது சொன்னது யாரு அப்படின்னா, இதுக்கு வித்யாரண்யர் அவர்தான் வந்து சமர்த்ததாஸ் அவர்கிட்ட 13 கோடி நாமங்களை பாராயணம் செய்யணும்னு கேட்டு வித்யாரண்யர் தான் அதை சொல்றார். அப்ப அவரது பாவ மூட்டைகளை அவர் திரும்பி பார்த்து அவர் இதெல்லாம் எரியறத காயத்ரி தேவி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சரி என்னுடைய இவ்வளவு பாவங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவர் வந்து தனம் அப்படிங்கிறத விட்டுட்டு, ஏன்னா பணத்துக்காக சிலர் வந்து ஆசைப்பட்டு தவம் புரிந்தாலும், எப்படி துருவ மகாராஜா பெரிய ராஜ்யம் வேண்டும்னு கேக்குறார். ஆனா பகவான் அவர் கண் முன்னாடி தோன்றின உடனே அவருக்கு அந்த அல்ப சிந்தனை, ஏன்னா வைரக்கல் கிடைக்கும் போது கண்ணாடிக்கு துண்டுக்கு ஆசைப்பட்டேன்னு அவர் வந்து ரொம்ப கவலைப்படுறார். அது போல யாரெல்லாம் பகவானை நேர்ல தரிசனம் பண்றாங்களோ உடனே அந்த சிற்றின்பங்கள் புலனின்பத்திற்காக ஆசைப்பட்டதெல்லாம் மறைஞ்சு அவங்களுக்கு தூய எண்ணங்கள் மேலும். இப்படித்தான் அவர் வந்து வித்யாரண்யர் காயத்ரி மந்திரத்தை சொல்லி தனது பாவங்களை எல்லாம் சாம்பலாக்கி அப்புறம் அவர் ஹம்பியை தலைநகராக கொண்ட விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்குறார். இன்னொரு பாஸ்ட் டைம் என்ன அப்படின்னா, பகவத் நாம போதேந்திர சுவாமிகள் அவரோட குரு வந்து விஸ்வ விகேந்திரர். இவர் வந்து சங்கராச்சாரிய மடத்துல 59வது குரு. அவருடைய காலத்துல அவர் வந்து பேர் சாதுர்மா மாதாஜி சங்கராச்சாரிய மடத்துல 59வது குரு, அவங்க பேர் என்ன சொன்னீங்க மாதாஜி? விஸ்வ விகேந்திரர் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வவிகேந்திரர். சரி okay. சொல்லுங்க. அவருடைய சிஷ்யர் தான் போதேந்திர சுவாமி, பகவத் நாம போதேந்திர சுவாமி. அவர் வந்து சாதுர்மாசிய விரதம் எடுத்துட்டு ஒரு இடத்துல இருக்கிறார் கர்நாடகால. அப்போ அங்க வந்து அவர் சொல்றார், யாரெல்லாம் இந்த பகவானுடைய நாமத்தை சொல்கிறார்களோ அவங்க வந்து கண்டிப்பா மோட்சகதி அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரச்சாரம் பண்றாரு. இதை கேட்டுட்டு இருந்த ஒரு பெண் அவங்க வந்து நம்பிக்கையோட அந்த நாமத்தை சொல்றாங்க. அப்ப நம்பிக்கையோட நாமத்தை சொல்லிட்டே இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, அடுத்த தடவை அவர் வர்றார், போதேந்திர சுவாமிகள் வர்றாங்க. அவர்கிட்ட அவர் வந்து யாரெல்லாம் இந்த நாமத்தை சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அந்த பெண் சொல்றா, நான் சொன்னேன் சுவாமி, நீங்க சொன்ன எவ்வளவு தூரம் சொல்ல சொன்னீங்களோ அந்த அளவு நான் சொல்லியிருக்கேன், பல கோடி நாமங்கள் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்கிறார், அப்ப ஏன் நீ இங்க இருக்க அப்படின்னு. அப்ப ஏன் இங்க இருக்கேன்னா ஏன் இந்த உடலை இன்னும் வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது அவ அந்த இடத்துலயே உக்காந்து ஆஹ் அவ ஆசனம் எல்லாம் போட்டு உடனே வந்து அந்த உயிரை பிரம்ம அந்த தலைக்கு உச்சியில கொண்டு போய் பிரம்மரந்திரத்துல அந்த ஆத்மாவை வெளியில எடுத்து போயிடுறான். அவ போகும்போது அந்த ஒளி தீபம் மாதிரி போகுது. அங்க இருக்கிற சுற்றி இருக்கிற மக்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவர் சொல்லிட்டு போனதை எவ்வளவு சின்சியரா எல்லாருமே இந்த காதுல கேட்டு அந்த காதுல விட்டுட்டு போற மக்கள் தான் இந்த கலியுகத்துல. ஆனா ரொம்ப சின்சியரா மிகவும் பயபக்தியோட கேட்டு நம்பிக்கையோட ஸ்ரத்தையோட பகவானோட திருநாமத்தை சொல்லி அவர் கண்ணு முன்னாடியே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கவே அவர் தன்னுடைய ஆத்மாவை பிரம்மரந்திரத்துல கொண்டு போய் நிறுத்தி அதுல இருந்து வெளியில எடுத்து அப்படியே போயிடுறான். இத பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், என்ன அதிசயம் என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இது பண்றாங்க. ஏன்னா பகவானுடைய மந்திரம் அவ்வளவு பவர்ஃபுல்லானது. இப்ப நாம கூட படிக்கிறோம் இல்லைங்களா, நாம கூட சொல்றோம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரின்னு. அந்த ராமா அப்படிங்கறத ரா அப்படிங்கிறது அக்னி பீஜம். அக்னி பீஜம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற பாவங்களை அழிக்கக்கூடியது. அப்போ அந்த பாவங்களை அழிச்சா என்ன இருக்கும், மனசுல எம்டி பிளேஸ் இருக்கும். இப்ப எம்டி பிளேஸ் இருந்தா அதுல வேற ஒன்ன போடலின்னா அது என்ன ஆகும், அதுல கலங்கங்கள் வந்து சேர்ந்துரும். அப்ப அதுக்குள்ள வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உள்ள போடணும். அப்ப அந்த மாங்கிற அமிர்த பீஜம்
அக்னி பீஜம் என்ன பண்ணுது? எரிச்சிருது. எல்லா பாவங்களையும் எரிச்சிருது. அப்போ உள்ள கொண்டு போய் என்ன போடுது? மங்களகரமாக பகவானின் அமிர்தத்தை உள்ள கொடுக்குது. அப்போ அது வந்து அந்த அமிர்தமானது மேலும் மேலும் நமக்கு உற்சாகத்தை தருகின்றது, ஆத்ம ஆனந்தத்தை தருகின்றது, பகவானுடைய லோகத்தையே கொடுக்கின்றது. இப்போ ராமா அப்படிங்கிற சொல் ஏன் சொல்றோம்? இப்போ பெரிய பேரை சுருக்கி பகவானுக்கு 1000 நாமங்கள் இருக்கு. அதுல ராமாங்கிற நாமம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ராமா அப்படிங்கிறது பகவான் ராமராக தோன்றுவதற்கு முன்பே இருந்தது. ஏன்னா இந்த ரா அப்படிங்கிறது அக்னி பீஜம், மாங்கிறது அமிர்த பீஜம்னு பார்த்தோம். எப்படி கம்ப்யூட்டர்ல வந்து ஜிப்பிங் முறை இருக்கு இல்லையா? ஒரு ஒரு இப்ப இவங்க எல்லாம் வந்து எடிட் பண்ணுவாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம். அவங்க வந்து பேசுறத ஷார்ட்டா எழுதுவாங்க. அதுக்கு பேரு சிப்பிங் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி பகவானுடைய நாமத்தை ரொம்ப எளிமையா நம்மளுக்கு தந்திருக்காங்க. இப்படிதான் கஞ்சம்பள்ளிங்கிற ஒரு இடத்துல பாபா ராமதாஸ் ஆசிரமங்கிறது இருக்கு. அங்க வந்து 24 மணி நேரமும் ராமநாமம் பாராயணம் பண்ணப்பட்டுட்டே இருக்கு. இல்ல கேரளால இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க வந்து தொடர்ந்து நாமத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி சபரி மாதா அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, தன்னுடைய அவங்க வந்து குரு சொல்லிட்டு போனார். நான் வந்து இப்ப போறேன். ஆனா உனக்கு அந்த நேரம் இன்னும் வரல. ஆனா பகவானுக்காக காத்துரு. அது வரைக்கும் பகவானை நாமத்தை உச்சரித்துக் கொண்டு பொறுமையாயிருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப சபரி மாதா என்ன பண்ணினாங்கன்னா, பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து உச்சாடனம் பண்ணிட்டே இருந்தாங்க. ரொம்ப பொறுமையா உச்சாடனம் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப ஸ்ரீராமரே நேர்ல வந்து சபரி மாதாக்கு தரிசனம் கொடுத்தாரு. ஏன்னா அந்த வழியா போக வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஆனா சபரி மாதாவுக்காக தன்னுடைய பாதையை மாற்றி அமைத்து லக்ஷ்மணரும் ராமரும் சபரி மாதா இருக்கிற இடத்துக்கே போய் அவர் வந்து அந்த இழந்த பழங்களை அவர் வந்து வாயில ஊதி ஊதி கடிச்சு கடிச்சு கொடுப்பாங்க. எப்பவுமே பகவானுக்கு கொடுக்கறது வந்து தூய்மையா இருக்கணும். ஆனா இவங்க எச்சில் பண்ணி கொடுக்குறாங்களே, சாதாரண ஒரு மானிட பெண். கடவுள் யாரு? அவர் வந்து திவ்யமானவர், மானிட உடம்பு கிடையாது அவருக்கு. ஆனா இந்த பெண் இப்படி கொடுக்குறாங்களேன்னு லக்ஷ்மணர் நினைச்சிட்டாரு. நினைச்ச உடனே அவருக்கு வந்து அவருடைய பவர் போயிடுச்சு. அப்ப ஸ்ரீராமர்கிட்ட பார்த்து கேக்குறார், எனக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றார், நீ வந்து என்னுடைய பக்தியை அவமதித்ததால், மனதால கூட ஒரு பக்தியை அவமதிக்கிறதுனால அந்த பலன்களை இழந்தாய் அப்படின்னு சொல்லி, அந்த சக்தியை இழந்தாய்ன்னு சொல்லி சொல்றார். அப்போ மறுபடியும் சபரி மாதாவை வணங்கி அவர் அந்த சக்தியை மறுபடியும் மீட்டுக்கிறார். அதனாலதான் சிவவாக்கியர் கூட சொல்றாரு, அந்த கால உச்சி 3 மாடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் தவங்களும் சிந்தை மேவும் ஞானமும் தினம் ஜபிக்கும் மந்திரம் சிந்தை ராம 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 எனும் நாமமே அப்படின்னு புரந்தரதாசர் அதைத்தான் சொல்றார். ராமநாமத்தை எப்பொழுதும் சொல்லுங்கள் அப்படின்னு. இப்படி ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதியே நமக. ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் கலவு நாஸ்தேவ கதிரன்யதா அப்படின்னு சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நாமங்களை பகவானுடைய நாமங்களை தொடர்ந்து உச்சரிக்கிறதுக்குத்தான் நம்மளுக்கு சொல்ல சொல்லி சொல்றாங்க. ஆஞ்சநேயர் கூட எப்பொழுதும் ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டு அவர் வந்து இந்த கலிகாலத்துல கூட அவர் எப்பொழுதும் சஞ்சீவினியாக இருக்கிறார். அதாவது அவருக்கு சாகாத வரம், அவர் உடலை விடல. அவர் வந்து எப்பொழுதும் ராமநாமத்தை ஜெபித்துக் கொண்டே இங்கே இருக்கிறார். எங்கெல்லாம் ராமநாமம் கேட்கிறதோ அங்கெல்லாம் இருப்பார். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கதமஸ்த காஞ்சல்யம் பாஸ்வமாரி பரிபூரண லோச்சனம் ஆருதிம் நம ரத்ராட்ச சாந்தகம் அப்படின்னு. இப்போ யாரெல்லாம் நாமங்கள் சொல்கிறார்களோ அவங்களுக்கு வந்து எந்த பயமும் கிடையாது. பன்னக சம்ஸ்ருதிம் கோரம்னன் நாம விவச்சோக்குரன் ததக சத்தியம் சேத தத்பிபேதி ஸ்வயம் பயம். ஏன்னா அந்த பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேவதைக்கே பகவானுடைய நாமத்தை கேட்டா பயம் வந்துருமா. இப்படி அந்த காலத்துல ஒரு பிராமணர் அவர் வந்து தீர்த்த யாத்திரை போறாரு. அப்ப மனைவியை கூட்டிட்டு போறாரு. மனைவியை கூட்டிட்டு
காசி, ராமேஸ்வரம் அந்த மாதிரி அந்த காலங்கள்ல எல்லாம் பாத யாத்திரை தான். அந்த காலத்துல எல்லாம் வண்டியோ வாகனமோ கிடையாது. அப்ப அவர் வந்து அஹ், யாத்திரை கூட்டிட்டு போகும்போது அந்த காலத்துல எல்லாம் வந்து திண்ணைகள்ல இல்ல சத்திரங்கள்ல தங்குவாங்க இடையில. அப்படி அவர் வந்து இருட்டான உடனே ஒவ்வொரு ஊர்ல தங்கி தங்கி அப்படியே நடந்து போவாங்க. இவர் வந்து ஒரு இளம் பிராமணர். அப்படி மனைவியை கூட்டிட்டு போறப்போ ஒரு வட வட இந்தியாவுக்கு போயிட்டாரு. அங்க ஒரு மோசமான கிராமம். மோசமான கிராமம்னா அங்க கயவர்கள் எல்லாம் நிறைய இருக்காங்க. அப்ப இவரு தூங்கி எந்திரிச்சு பாக்குறப்ப மனைவியை காணோம். மனைவியை வந்து யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. இப்ப இவருக்கு பார்த்துட்டு ரொம்ப பேரதிர்ச்சியா இருக்குது. அவர் போய் அந்த ஊருக்குள்ள இருக்கிற குளம், குட்டை, வாய்க்கால், தோட்டம் எல்லாம் தேடுறாரு, எங்கேயுமே இல்ல. அப்போ அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, நீங்க இந்த ஊருக்கு எதுக்கு வந்தீங்க? இங்க எதுக்காக தங்குனீங்க? இது மோசமான ஊரு. நிறைய கயவர்கள் இங்க இருக்கிறாங்க. நீங்க எப்படி இங்க வந்து மாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பரிதாபப்படுறாங்க. இவரு ரொம்ப நேரம் தேடுறாரு, ரொம்ப நாள் தேடுறாரு. முடியாம அவரு கண்கள்ல கண்ணீர் விட்டுட்டு அப்படியே மறுபடியும் சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பகவான் காசில போய் வேண்டிட்டு திருப்பி அப்படியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பகவான் வேண்டாரு. மனமுருகி வேண்டாரு, எப்படியாவது நான் திருப்பி போறப்ப என் மனைவி கிடைச்சிடணும் அப்படின்னுட்டு வேண்டிட்டு திரும்பி வர்றார். ரொம்ப நொந்து போயிடுறார். உடம்பெல்லாம் இழைச்சிருச்சு, நடக்கவும் முடியல. ஆனா அந்த எங்க மனைவியை தவறு விட்டாரோ அந்த ஊருக்கே திருப்பி வந்துட்டார். வந்துகிட்டு மறுபடியும் ஒரு முறை தேடி பார்க்கலாமே அப்படின்னு குளக்கரையில போய் தேடிய ஒரு சோர்வுல போய் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கும் போது ஒரு பெண்மணி வந்து அவரை தொட்டு இங்க பாருங்க, இங்க பாருங்கன்னு தமிழ்ல சொல்றாங்க. அப்ப யாருடா இது? யாருமே இவங்களை யாருன்னே தெரியாது. என்னை வந்து தொட்டு இவங்களை பார்க்க சொல்றாங்க, அது தமிழ்ல வேற பேசுறாங்களே அப்படின்னு திரும்பி பாக்குறார். என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு. அப்ப பார்க்கும்போது உத்து பார்க்கும்போது இவருடைய மனைவி. ஆனா வேற விதமா இருக்காங்க. புடவை வந்து இங்க தென்னிந்திய மாதிரி உடை உடுத்தல, வேற ஒரு ஸ்டைல்ல கொடுத்திருக்காங்க. இப்படியெல்லாம் வேற விதமா இருக்கு. அவங்க தோற்றம் மாறி இருக்கு. ஆனா இவங்க மனைவிதான் கண்டுபிடிச்சு உடனே அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் இவங்கள பார்த்து கணவனை பார்த்து அழுகுறாங்க, கணவன் மனைவியை பார்த்து அழுகுறாங்க. அப்புறம் அவங்க சொல்றாங்க, என்னை ஏத்துக்கோங்க, அவங்க கால்ல விழுந்து கும்பிடுறேன், என்னால இங்க இருக்க முடியல. ஆனா ஒரு சோடை போன மனைவி அந்த காலத்துல யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ இவர் வந்து விட்டுட்டு போகவும் மனம் இல்ல, கூட்டிட்டு போகவும் இவருக்கு பயமா இருக்கு. ஏன்னா அங்க இதெல்லாம் தெரிஞ்சாக்க குடும்பத்துல ஏத்துக்குவாங்களா அப்படின்ற ஒரு பயம். அப்போ இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசின இடம் வந்து ஒரு வீட்டு முன்னாடி திண்ணையில அமர்ந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க அழுகிற சத்தம் கேட்கறது உள்ள இருக்கிற ஒருத்தர் வந்து சத்தமா சொல்றாரு, எதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நீங்க தயவு செஞ்சு பகவானோட நாமத்தை 3 தடவை சொல்லி அந்த குளத்துல முங்கி எழுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப உள்ளிருந்த அந்த பிராமணரோட தாய் ஓடி வந்து அவர் திட்டுறார், என்ன நீ சொல்ற? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? பகவானோட நாமத்தை 3 தடவை எதுக்கு சொல்லணும்? ஒரு தடவை சொன்னா போறோம். ஒரு தடவை சொல்லி அந்த குளத்துல முங்கி எழுந்துருமா, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும், நீ தூய்மை ஆயிடுவ அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த பிராமணர்களை விழுந்து வணங்கி அவர் வந்து தன்னோட மனைவியை கூட்டிட்டு போய் அந்த குளத்துல பகவானோட திருநாமத்தை சொல்லி முங்கி எழறாரு. முங்கி எழுந்த உடனே அவங்க எப்படி முதல்ல வந்தாங்களோ அந்த மடிசார் கட்டிக்கிட்டு தென்னிந்தியால எப்படி இருந்தாங்களோ மங்களகரமா பொட்டும் பூவும் வச்சுக்கிட்டு அதே நிலையில அவங்க தோற்றம் மாறி எந்திரிக்கிறாங்க. அங்க இருக்கிற சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் ஒரே கரகோஷம். பகவானோட திருநாமத்தை அவங்களும் சொல்றாங்க, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா பகவானுடைய திருநாமத்தோட மகிமையை காட்டுறதுக்காகத்தான் அந்த நிகழ்ச்சி அங்க நடக்குது. இது உண்மையிலேயே நடந்த சம்பவம். அந்த பிராமணர் தன்னோட மனைவியை கூட்டிட்டு தென்னிந்தியாவுக்கு வந்து மறுபடியும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்தி பகவானுடைய நினைவிலே இருந்து அவங்க தங்களோட உடலை விடுத்து பகவானோட லோகத்துக்கு போறாங்க.
அப்போ பகவானுடைய திருநாமம் எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடியது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கண்டினியூ பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. சோ பகவானுடைய திருநாமம் ரொம்ப மகிமையானது. அதனால நம்ம பாவங்களற்று பகவானுடைய குற்றங்களற்று அபராதம் இல்லாம பகவானோட திருநாமத்தை ஜெபிக்கும் போது ஒரு முறை சொன்னால் போதும் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. எல்லா சாஸ்திரங்களோட இறுதி முடிவு இதுதான். பகவானுடைய திருநாமத்தை சொல்லுவதன் மூலமாகவே நம்மை இந்த உடலிலிருந்து விடுவித்து பகவானுடைய லோகத்துக்கு நாம் சென்றடைய முடியும். அதனால எல்லாரும் பகவானுடைய நாமத்தை ஸ்ரத்தையா சொல்லணும் அப்படிங்கிறதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இது மந்திராலயத்துல இருந்து ஹம்பி போற வழியில சரி. அங்க எப்போ ராமநாம ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க மாதாஜி. ஹரி போல். 24 hours எத்தனை வருஷ காலமாவோ ஜெபிச்சுட்டு இருக்காங்க மாதாஜி. சரி மாதாஜி, ரொம்ப நன்றி தகவலுக்கு. மந்திராலயத்திலிருந்து தம்பி. ஹரே கிருஷ்ணா.